வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கு குடும்பம் என்றால் என்ன? இட் இஸ் அ வேர்ல்டு எஜுகேஷன். அதாவது உலகத்திலே பிற நாடுகளில் குடும்பங்கள் சேர்ந்து வாழ்வதில்லை. அமெரிக்கா போன்ற நாடுகளில் எல்லாம், தமிழ்நாட்டில், குறிப்பாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் வாழும் குடும்ப உறவுகள் போல் அங்கே இருப்பதில்லை. அப்பா அம்மா ஒரு வயசுக்கு மேலே ஆனிச்சுன்னா கொண்டு அனாதை இல்லத்தில் விட்டுருவாங்க. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஒரு வயசு ஆனிச்சுன்னா கொண்டு ஸ்கூலில் சேர்த்து விட்டுருவாங்க. அந்த கவர்மெண்ட்டே அவங்கள படிக்க வைக்க எல்லா வேலையும் செய்யும். இந்த உறவு முறை பாச பந்தங்கள் இந்தியாவை போல மற்ற உலக நாடுகளில் கிடையாது. இப்பொழுது தமிழ்நாட்டிலும் அது குறைந்து கொண்டு வருகிறது. நிறைய பேரை கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படி எத்தனை பேர் அண்ணன் தம்பின்னா, நாங்கள் 7-8 பேர் அண்ணன் தம்பி, யாரையுமே பார்த்து இல்லையே, இருக்காங்க, நாங்களும் போக்குவரத்து கிடையாது அப்படின்வாங்க. ஏன் இந்த நிலைமை? சற்று யோசனை செய்து பார்க்க வேண்டும். அதாவது உறவு முறையோடு வாழ்வது தான் குடும்பம். அந்த உறவு முறை இல்லாமல் வாழ்வது அது குடும்பம் இல்லை. தானே சமைத்து தானே தன் குடும்பமே வாழ்ந்து கொண்டிருந்தால் அதற்கு பேர் உறவு முறை அல்ல. ஒருவன் இறந்தால் குறைஞ்சது ஒரு 1000 பேர் நாச்சும் வரணும். 50வது வீட்டில் உள்ளவன் அதுவும் அவன் இறந்துட்டான்னு சொல்லி அழுவான். ஏதிலார் ஆற தமர்பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் முற்ற கடை. இதில் என்ன விளக்கம்னா, முட்டாளுக்கு பணம் வந்துச்சுன்னா தன் குடும்பம் தான் மட்டும் வாழ வேண்டும், தன்னை போற்றுபவர்கள், அதாவது கூட இருக்கிறவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பான். அவனுக்கு ஜாலரா போடுறான், உங்களை மாதிரி உண்டான்ட்டு அவனுக்கு சொல்லப்போம். உற்றார் உறவினர்கள் பட்டினி கிடப்பார்கள். நிறைய குடும்பத்தில் அதுதான் நடக்குது. ஏதோ ஒரு காரணத்தினாலே, விதியின் காரணமாகவோ சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாகவோ ஒரு குடும்பம் இருந்தால் ஒருத்தன் அல்லது 2 பேர் பணக்காரனாக இருப்பான். அதே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரோ போய் அவங்கள்ட்ட உதவின்னு கேட்டால் கொடுக்க மாட்டான். இதனால் என்ன பண்ணுறது? எவ்வளவோ கஷ்டப்படுறோம். நம்ம யாருமே நம்மளுக்கு உதவி செய்யலை. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகள்லாம் வசதியாக இருக்காங்க, இவங்கெல்லாம் யாருமே நமக்கு உதவி செய்யலை, இவர்கள் எதற்கு பிறகு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது அவங்களுடைய போக்குவரத்து துண்டிக்கப்படுகிறது. உண்மையும் அதுதான். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் ஒருத்தன் வசதியாக இருக்கான், அல்லது 2 பேர் வசதியாக இருக்கான், 2 பேர் ஏழ்மையாக இருக்கான். ஏழ்மையாக உள்ளவனை வளர்ச்சி அடைய வளர்ந்தவன் அவனை கை தூக்கி விட வேண்டும். அவன் எங்கே நல்லா வந்துட்டா நம்மளுக்கு இடைஞ்சலாக போடுவான்னு நினச்சி அவனுக்கு எந்தவித உதவியும் செய்வதில்லை. இதனால் உறவினர்கள் எதுக்கு அண்ணரா வசதியாக இருக்கார், தம்பியா வசதியாக இருக்கார், எதுக்கு நம்ம அங்கே போகணுங்கிற எண்ணங்கள் வந்து விடுகிறது. இதனால் உறவு முறை துண்டிக்கப்படுகிறது. சில பேர் வீட்டில் யாராச்சும் இறந்தால் ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அந்த வீட்டுக்கு போனோம்னா யாரும் உறவினர்கள் வரணுமா? இல்லை சார்மா, இல்லையா யாருன்னா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க, அண்ணன் தம்பிலாம் இருக்காங்க. போக்குவரத்து இல்லை சார், ஒரு 30 வருஷமாக போக்குவரத்தே கிடையாது, அதனால் யாரும் வரமாட்டாங்க, இங்கே இருக்கிற இடம் அட்ரஸும் தெரியாது அப்படின்வாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏன் இந்த சமுதாயத்திலே உறவு முறை, அதாவது உலக பண்பாட்டிலே தமிழ்நாடு, நம்மளாக ஒரு படத்தில் சொல்லுவோம், இந்தியா ஒரு கலாச்சார நாடு அப்படிம்பார். விக்ரம் நினைக்கும் அந்த படம். கலாச்சாரங்களில் சிறந்தது இந்தியா. இந்தியாவை போல எந்த நாடும் கிடையாது கலாச்சாரத்தில். பேர்பட்ட கலாச்சாரம் படைத்த நாட்டில் இந்த உறவு முறை என்பது மிகவும் முக்கியம். இல்லறம்னா அதுக்கு தான் பேரை வச்சாங்க. அறம்னா தர்மம் செய்வது. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் என்ற துணை. முதல்ல குடும்பத்தில் உள்ள அப்பா அம்மாவை பாதுகாக்கணும், புரியுங்களா? உறவினர்களை பாதுகாக்க வேண்டும். வறுமையுற்றவன் ஒருவன் இருந்தால் அவனையும் பாதுகாக்க வேண்டும். அதுதான் இல்லறவியல்னு தொடங்கினார். முதல் ஒரு 10 குறளும் அந்த மாதிரி தான். துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. தென்புலத்தார் தெய்வம் இருந்து ஒக்கல் தானின்னு 50 9 தலை. இந்த குறளுக்கெல்லாம் என்ன விளக்கம்னு சொன்னால், மொத்தத்தில் இல்லறம் நடத்துபவன், குடும்பம் நடத்துபவன் தன் முற்றார் உறவினர்களை பாதுகாக்க வேண்டும், விருந்தினர்களை பாதுகாக்க வேண்டும். தான் வீட்டுக்கு ஒருத்தன் பசியோடு வந்துட்டு அவனுக்கு சோறுபடும், அந்த மாதிரி எண்ணம் படைத்தவனாக இருக்கணும். தான் குடும்பத்தில் உள்ளவனுக்கே ஒருவன் உதவி செய்யாதவன் மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்ய போகிறான்?
இவன் அறத்தை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? இதனாலே இந்த உறவு முறை பாதிக்கிறது. முஸ்லீம் மக்கள் அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. தன்னுடைய சகோதரனோ சகோதரிகளோ யாரோ கஷ்டப்பட்டால் வெளிநாட்டில் இருக்கணும், எப்படியோ அவனை மேலே கொண்டு வந்தோன்னா அவனையும் வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம். இதே இந்து மதத்திலே வாழ்பவர்கள் சிங்கப்பூர் போய் எனக்கு ஒரு விசா எடுத்து தருகிறாங்க, அங்கே போய் எடுக்க முடியாத விசா இருப்பான். அங்கே வந்தால் ரொம்ப கஷ்டம்மா, இவன் வேலை பார்த்துட்டு இருப்பான் 5 வருஷமா, நீ வந்தால் ரொம்ப கஷ்டப்படுவோம்மா. இப்படி யாருக்குமே உதவி செய்ய மாட்டார்கள். இப்படி உதவி செய்யாத வீட்டில், அதாவது மதியாதார் மற்றும் மதித்தொழிலாளர் சென்று மிதியாமை கோரிகிறோம். ஒயர் ஒருத்தவனை மதிக்கவே இல்லை, அவன் வீட்டில் தலை வச்சு கூட படுக்காதான்ட்டு ஒய்யார் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும் இப்போ தான் தெரியும். அப்படி இருக்கும்போது யாருமே உதவி செய்யாத மனம் படைத்த உறவினர் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, நான் சொல்ல போகிறீங்களா? அதனால தான் சில பேரை உறவினர்களே வேண்டான்னு வெறுத்துறாங்க. தயவுசெய்து அப்படி இருக்கக்கூடாது. திருக்குறளை படைத்தால் இல்லறவியல் என்ற அதிகாரத்தின் கீழ் 10 குறள். இந்த எதற்காக நாம் பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம்? நாமே சமைச்சு பிரியாணியை சாப்பிட்டுட்டு நாமே நல்லா இருக்குன்னு சொன்னால் நல்லா இருக்கும். அடுத்தவன் சமைச்சு சாப்பிட்டு நீங்கள் செஞ்சு நல்லா இருந்தது சார்னு சொல்லணும். அப்போ தான் அந்த மன நிறைவு கொடுக்கும். குடும்பத்தோடு வாழ்ந்தால் தான் இந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். நீ எங்கேயோ நான் எங்கேயோ இருக்கேன், தம்பியா அவன் மெட்ராஸில் இருக்கான் சார் 10 வருஷம் ஆச்சு, ஒரு ஃபோனு கூட பண்ணுறது இல்லைம்மா. இவர்களெல்லாம் இருந்தால் என்ன, இறந்தால் என்ன, எல்லாம் ஒன்று தான். எனவே உறவு முறையோடு வாழுங்கள், சந்தோஷமாக வாழுங்கள். நன்றி மாணவர்களே, நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.